அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் இந்திய கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गवर्नमेंट हिंदी गाइड्स प्रस्तुति कற்க कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज का कार्यक्रम है, आज के कवि हैं हमारे रस्कान, जिनका हमने कल भी रसास्वादन किया था. आज भी हम करने वाले हैं. இன்றைக்கு நம்முடைய கவிஞராக வந்திருப்பவர் ரஸ்கான் அவர்கள். ரஸ்கான் அவருடைய பெருமை பற்றி நாம் நேற்றைய பதிவிலே பார்த்தோம். இன்றைக்கும் அவரே வந்திருக்கிறார். கிருஷ்ண பக்தி அவருடைய முக்கியமான பக்தி. அவர் வாழ்நாளில் கிருஷ்ண பக்தியை தவிர வேறு எதையுமே காணவில்லை. வாழ்நாள் முழுக்க கண்ணனை துதிப்பதையே தன்னுடைய தொழிலாக கொண்டு வாழ்ந்தவர், மறைந்தவர் மகான் ரஸ்கான் அவர்கள். அவர்களுடைய ஒரு பதிவை நாம் இன்றைக்கு காண இருக்கின்றோம். அவர் இங்கே நிறைய சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு பகவானுடைய பெருமையை பற்றி சொல்லுகிறார். சொல்வார்கள், பகவான் நமக்கு முன்னால், நாம் பகவானுக்கு முன்னால் ஓரடி வைத்தால் அவர் நமக்கு முன்பாக ஈரடி வைப்பார். அதனால்தான் பகவானே பக்தவத்சல் என்பார்கள். भगवान को भक्त वत्सल कहते हैं, यानी बच्चों की पकड़ में आने, बच्चे जैसे भक्तों की पकड़ में आने वाले हैं. भक्तों के लिए वो जितना भी नीचा जाना पड़े जाएंगे, क्योंकि वे भक्त वत्सल हैं. वात्सल्य है वही भक्त वत्सल. वत्सल का वो शब्द कहाँ से आया? वात्सल्य से आया. बच्चा माँ को, पिताजी को, दादाजी को, दादी को गाली देता है, लात मारता है, पीटता है, पीठ पर जाकर के सवार हो जाता है. फिर भी हम क्या करते हैं? उससे द्वेष नहीं करते, नफरत नहीं करते, दुगुना प्रेम करते हैं. इसका कारण क्या है? हमारे दिल में वात्सल्य का भाव होना ही है. इसीलिए भगवान जो सच्चे भक्त होते हैं उसके गुलाम बन जाते हैं. इसलिए कहा गया भगवान के बारे में भक्त वत्सल. உண்மையான அன்புக்கு முன்பாக இறைவன் அடிபணிகின்றார். தான் உலகத்தையே கட்டிக்காக்கும் கடவுளாக இருந்தாலும் கூட உண்மையான பக்தனுக்கு முன்பாக அவர் குழந்தையாக, அடிமையாக, தாசனாக மாறிவிடுகிறார் என்பது எல்லா கவிஞர்களும் சொல்வதுதான். பாரதியார் கூறுகிறார், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்கிறார். அதே பாரதியார் மாடுகன்று மேய்த்திடுவான், மக்களை நான் காத்திடுவான் என்று அங்கே தோழனாக காண்கிறார். அதே பாரதியார் கண்ணனை காட்டு வழியிடை கண்ணம்மா நீந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் என்று காதலியாக பார்க்கின்றார் கண்ணனை. ஆகவே கண்ணன், அதாவது ஒரு கடவுள் தன்னுடைய பக்தர்கள் தன்னை எப்படி அவர்கள் அழைத்தாலும் சரி அதற்கு அவன் தாழ் பணிவான் என்பது அனைவரும் உணர்ந்த அறிந்த ஒன்று. அப்படி இங்கே ரஸ்கான் அவர்கள் இந்த சபையாவில், இது வந்து சந்த் சபையா என்று சொல்கிறோம். பாஷா வந்து பிரஜ பாஷா, சந்த் சபையா. இதிலே அவர் சொல்கிறார், இறைவனுடைய புகழை உயர்த்தி காட்டுகிறார். அதே நேரத்திலே பக்தருக்கு முன்பாக தான் எவ்வளவு தாழ்ந்து போவேன் என்பதையும் இங்கே அவர் காட்டுகிறார். நான் இதான் சொன்னேன்,
கடவுள் முன்னால் நாம் ஓரடி வைத்தால் அவர் நம் முன்னே ஈரடி வைப்பார். அதனால் தான் நாம் இறைவனிடத்திலே சரண்டர் ஆகிவிட்டால் அவர் நம்மை விடமாட்டார் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரஸ்கானவர்கள் தான் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் கூட வாழ்நாள் முழுவதுமே கிருஷ்ண பக்தராகவே வாழ்ந்தார் என்பது நாடு அறிந்த ஒன்றாகும். இங்கே அவர் சொல்கிறார், சேஷ கணேச மகேச சேஷ கணேச மகேச தினேச சுரேசோ ஜாயி நிரந்தர காவை. கண்ணனுடைய புகழை யாரெல்லாம் பாடுகிறார்கள் என்று சொன்னால், சேஷ ஆதிசேஷன் விஷ்ணு எங்கே படுத்திருக்கிறார்? ஆதிசேஷன் என்ற பாம்பை படுக்கையாக மாற்றி அங்கே படுத்து கொண்டிருக்கிறார் திருமால் விஷ்ணு. ஆக அந்த ஆதிசேஷனும் கணேச முழுவதற் கடவுளை ஆகிய கணேசனும் விநாயகரும் பிள்ளையாரும், அடுத்தது மகேஷ மன்னர்களுக்கே கடவுளுக்கே கோவிந்தனாகிய சிவபெருமானும் மகேஷ், சுரேஷ் சுரர்களுக்கு தேவர்களுக்கு தலைவனாகிய இந்திரனும், ஜாயி தினேஷ் தின்கா ஈஷ் யாரது சூரிய பகவான். ஆக ஆதிசேடன், விநாயகப் பெருமான், சிவபெருமான், சூரிய பகவான், இந்திரன் முதலிய அனைவரும் நிரந்தர காவை, ஜாயி நிரந்தர காவை, யாரை பற்றி தொடர்ந்து விடாமல் பாடிக்கொண்டே இருக்கிறார்களோ அவன் ஜாகி, அவன் எவன்? அந்த கடவுள், அந்த கண்ணன் அனாதி, அவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைம்பார்கள். அனாதி, ஆதி அனாதி, அவனுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை, முதலும் முடிவும் இல்லாதவன் அனாதி. அனந்த, அவனுக்கு முடிவே இல்லாதவன். அந்தன முடிவு இல்லையா? அனந்த, ஒவ்வொரு மனிதனுக்கும் முடிவு உண்டு, ஆனால் கண்ணனுக்கு முடிவு கிடையாது. அனந்த தான் சொல்லுவாங்க, பேர் வைப்பாங்க, அனந்த நாராயணன், அனந்த லக்ஷ்மி என்று பேர் வைப்பார்கள். முடிவில்லாத கடவுள். அப்புறம் அபேத, அவன் பிரிக்க முடியாதவன். அபேத, அச்சேத, அவன் துளைக்க முடியாது. சேதான் துவாரம் படுறது, சேதான் துவார ஹோல், அவன் துளைக்க முடியாதவன். அச்சேதே, उसको हम छेद नहीं कर सकते, भंग नहीं कर सकते और என்று சுவேது பதாவே, வேதங்கள் சொல்கின்றன. வேद बताते हैं श्री कृष्ण श्री विष्णु भगवान अनादि हैं, अनंत हैं, अछेद हैं, अभेद हैं और सुवेद है। वेदों का दाता, वेदों के विधाता भी वही है, ये सब लोग बताते हैं। नारद से सुख व्यासक रचे, नारद से नारद मुनि முதற்கொண்டு சுக முனி முதற்கொண்டு வியாச பகவான் வேதவியாசர் வரைக்கும் எல்லோருமே ரட்டை, அவனுடைய பெயரை திரும்ப 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 சொன்னார். ஓம் ரீம் நமச்சிவாய, ஓம் ரீம் நமச்சிவாய, ஓம் ரீம் நமச்சிவாய, ஓம் ரீம் நமச்சிவாய சொல்கிறோம்ல, அதான் வந்து ரட்டை என்பது. அதாவது நெட்டுரு போடுவது, திரும்ப திரும்ப சொல்வது, ரட்டான். नारद सुख व्यासक रटे, नारद भी रटते हैं, सुख मुनि भी रटते हैं, वेद व्यास भी जिसने महाभारत को लिखा था वे भी रटते हैं। पची हारे, जितनी बार वे उसका उच्चारण करने पर भी हारे, हार गए, मतलब भगवान को नहीं पा सके, भगवान को पाने में असमर्थ रहे, क्योंकि भगवान की महिमा इतनी ऊंची है, अखंड है, अभेद है, अछेद है, अनंत है, अखंड है, अभेद है,
इसलिए पुनि पार न पावे, इतना करने पर भी पुनि इतना करने पर भी पार न कावे, पार न पावे ये பவசாகர் பார் ந கசகே, பிறவி பெருங்கடலை அவர்களால் நீந்த முடியவில்லை. வள்ளுவர் சொல்வார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இத்துணை மாமனிகளும் திரும்ப 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 சொல்லியே இந்த வாழ்நாளை கழித்தாலும் கூட அவர்களால் இறைவனுடைய திருவடியை அடைய முடியவில்லை. அதாவது இரவா பெரும் புகழை அவளால் அடைய முடியவில்லை. ஏனென்றால் அவ்வளவு மகான் இறைவன். அப்படிப்பட்ட முகமை பொருத்தி அந்த மகானை சாதாரண இந்த மோர் விற்கின்ற பெண்கள் தாகி உஸ்கோ அகீர் கி சோக்ரியா, கோகுல் மே அகீர் என்றால் பால் விற்கிற, குவாலே கி லடுக்கியா, சோக்கரியா என்பார்கள். சோக்கரி என்றால் தமிழில் பிள்ளைமா, எவ்வளோ எங்கவா என்பாங்க. அதாவது பெண்ணே என்பதை விட பிள்ளை என்பது கொஞ்சம் அந்த மரியாதை குறைவான வார்த்தை. ஆக அந்த பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள்? அந்த மாட்டுக்காரருடைய பிள்ளைகள், பால் விற்கும் பிள்ளைகள், மோர் விற்கும் பிள்ளைகள், வெண்ணெய் விற்கும் பிள்ளைகள். சச்சியாபரி சாச் பே நாச் நச்சாவே. இந்த பிரகாஷ் சொல்லுவான், கையில் பூல் எடுத்துக்குவா, அராராமா அராராமா அராராமா, அந்த குரங்கு சொல்லும்படி ஆடும். இங்கே இந்த பால் விற்கின்ற மோர் விற்கின்ற அந்த பிள்ளைகளிடத்திலே, பிள்ளைகளா அங்கே லடுகியோ கே பாஸ், சின்ன சோக்கரியோ கே பாஸ் சாச் ஹை, மோர் இருக்கிறது, மட்டா ஹை, மட்டா கத்தை மோர்க்கோ, மோர் இருக்கிறது. அந்த மோரை வேண்டுமென்று கேட்கிறான் கண்ணன் கோகுலத்திலே. அந்த மோர் குடின்னு கேட்கிறான். அப்பொழுது அந்த மோரை அவர்கள் அளந்து ஊட்டுவார்கள். அதை ஆளாக்குன்னு சொல்லுவாங்க, தமிழ் சொல்லுவாங்க, ஆளாக்குமாங்க. இப்போ ஆளாக்கு கிடையாது, இப்போலாம் கிலோகிராம் வந்துவிட்டது. அந்த காலத்திலே நாங்கள் சிறு பிள்ளையாக இருந்த காலத்திலே ஆளாக்கு நெய்யுமாங்க, ஆளாக்கு மோருமாங்க, ஆளாக்கு தயிருமாங்க, உழக்குன்னு சொல்லுவாங்க சிறு கிராமத்தில். இன்னும் கிராமத்தையும் உழக்குமாங்க, உழக்கு போல் இருக்கமாங்க. குட்டையாக இருந்த பிள்ளைப்பா உழக்கமாக இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆக உழக்கு மோருக்காக அந்த உலகில் மோர் கொடுமா என்று கேட்குறான் கண்ணன். அப்பொழுது அந்த கோகுலத்து பிள்ளைகள் பெண்கள் லட்கியா சோக்கரியா யா கர்த்தியே நாச் நஜாத்தியே, ஆடுங்கிறாங்க. ஆடு, பாடு, உட்காரு, எந்திரி என்று அவனை ஆட்டி வைக்கிறார்கள். ஆட்டி வைத்த பிறகு ஆட வைத்த